நான் மினிமம் பண்ணதே வந்து லைட்டா தோசை ஊத்துவேன், லைட்டா மேகி செய்வேன். அது இப்போதான் கத்துக்கிட்டது. ஒரு ரைஸ் செய்யறதே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அவ்வளவுதான், பேசிதான் ஆகணும். அங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஓகே, பட் வந்து சின்ன வயசுல பேச்சே வராது. லைக் பேச மாட்டேன் பெருசா. அவன் அப்படிதான் மேம் பேசிக்கா. இப்பயுமே கல்யாணம் ஆகி ஒரு 7 years ஆக போகுது. இன்னமும் நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அம்மா பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் கேட்கல. ஹஸ்பண்ட் பேச்சை கூட கேட்கறேன், ஆனா அம்மா பேச்சை இன்னும் கேட்க இந்த முடியல. இடம் தான் வந்துட்டு. ஹாய் சார், உங்க பேர், எங்க இருந்து வரீங்க? பிரதீப் ஃப்ரம் முகப்பே. மாசம் வந்திருக்கீங்களே, ஒரு மாதிரி கழுத்துல செயின் கண்ணாடின்னு சொல்லிட்டு. யார் ஃபேன் சார் நீங்க பேசிக்கலி? நான் விஜய். வெரி நைஸ்ங்க. விஜய் அதான் கெத்தா வந்திருக்கிறாரு. சூப்பர். இந்த எபிசோடோட கொஸ்டின் என்னன்னா, சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வரவே வராது, ஆனால் எப்படியாவது நான் இருக்கிறதுக்குள்ள இந்த ஒரு விஷயத்த பண்ணிடணும் அப்படின்றது வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து வராத விஷயம், ஒரே விஷயம் வந்து மேத்தமேட்டிக்ஸு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. சூப்பர். கை கொடுங்க. ஃபீல்டு இன்டு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, பட் வித்தவுட் மேத்தமேட்டிக்ஸ் இப்போ எதுவுமே நம்மளால பண்ண முடியாது இன்டு சிவில்ல. ஸோ தட் இஸ் அ மேஜர் திஸ் திங். ஓகே, எனக்கு என்ன வந்து இவர் வந்து ஒரு குளோபல் இஷ்யூ வந்து கனெக்ட் பண்றாரு. யாருக்குமே இந்த மேக்ஸ் வரவே வராது, என்னன்னே புரியாது. எக்ஸாக்ட்லி. 8th படிக்கிற வரைக்கும் ஈஸியா இருக்கும். 9th 10th 11th 12th இன்ஜினியரிங் மேக்ஸ் எல்லாம் எக்ஸாக்ட்லி. ஆமா, என்னன்னே தெரியாது. என்னடா இதெல்லாம் மேக்ஸா அப்படின்ற மாதிரி இருக்கும். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இப்போ நீங்க வந்து உங்களோட ஒர்க்னால. எக்ஸாக்ட்லி. ஆமா. ஓகே, இப்போ வந்து ஐ மீன் டு சிவில் கம்ப்ளீட்டா கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆப்வியஸ்லி மேத்தமேட்டிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் திஸ் திங். சூப்பருங்க. ஸோ வந்து சரி, ஓகே, இந்த மேக்ஸ் இந்த கணக்கெல்லாம் விட்டுருங்க. காலேஜ் லைஃப்ல வேற கணக்கெல்லாம் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் ஜி. பண்ணாம யாருமே தாண்டி வந்ததே கிடையாது. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ஓகே, ஒண்ணும் இல்ல. லைட்டா ஏன் வந்து சொல்ல மாட்டாங்கன்னா, பின்னாடி அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அதனால காலேஜ் லைஃப் பத்தி அதிகமா வந்து சொல்ல மாட்டாரு. அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல ஜி. என்ன வார்க்கும்? ஓகே, சுமார் எத்தனை கணக்கு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? 3. ஓப்பனா இருக்காருங்க, கை கொடுங்க. அவ்வளவு இதெல்லாம் மறைச்சு ஒண்ணுமே ஆகும். அவ்வளவுதான். இந்த டயத்துக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் சிரிக்கிறது இன்னைக்கு நிப்பாட்டிடுவாரு. தேங்க்யூ. ஹாய் மேம். ஹாய் ஹாய். உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? நான் அக்ஷயா, முகப்பேர்ல இருந்து. ஏன் மேம் பயப்படுறீங்க? என்னப்பா சொல்ற? ரொம்ப ஹாப்பி தானே நீங்க? இந்த ஷாப்பிங்ல சம்மர் ஷாப்பிங்கா? ஆமாஞ்சி. சூப்பரா. என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும்? ட்ரெஸ் எல்லாமே. ஒன் வேர்ட் ஆன்சர் தான் அவங்க. ஓகே, இப்போ என்ன எபிசோட் கொஸ்டின் என்னன்னா, சின்ன வயசுலேருந்து இந்த விஷயம் எனக்கு வராதுப்பா, எப்போதுமே வராது, பட் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இதை பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. சின்ன வயசுல இருந்து நான் பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டேன். வெக்கங்களா? இந்த பேச்சு வராது அப்படின்றீங்களா? ஆமா, அது தெரியுது ஒரு எனக்கு. பப்ளிக் ஃபோரம்ல அட்ரஸ் பண்ண பெருசா வராது. இப்போ அதுதான் என் வேலையே. அப்படியா? ஆப்வியஸா நான் பேசிதான் ஆகணும். என்ன மேம், என்ன? நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். நல்லா இருக்க. அவ்வளவுதான், பேசிதான் ஆகணும். அங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஓகே, பட் வந்து சின்ன வயசுல பேச்சே வராது. லைக் பேச மாட்டேன் பெருசா. அவன் அப்படிதான் மேம் பேசிக்கா. இப்பயுமே அதிக பேச்சு வராது. இரியா எப்படி சார் அப்புறம் ஆங்கரா நீங்க? லைட்டா அங்க என்ன தேவை, அவங்க என்ன கேக்குறாங்க, ஒரு ஆங்கரா கரெக்ட்டா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல பேசவே இல்ல மேம், வராது. எங்க தேவையோ அது மட்டும் பேசிட்டு டக்குன்னு சமத்து பய சைலண்ட் ஆயிடுவேன். எங்க டீமுக்கு தெரியும். இவனை நம்பாத, இவன் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. அந்த மாதிரி நம்பிட்டேன் அப்படின்றாங்க. பட் இப்போ அதனால அது உங்க ஒர்க்குக்காக கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் நீங்க அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அதர் தென் தட் பாட்டெல்லாம் பாடுவீங்களா? இவனுக்கும் தெரிந்து விட்டதா? இல்ல சார், இல்ல ஒன்லி இப்ப பேசுறதே எனக்கு பெரிய டேலண்டான விஷயம் தான் அப்படின்றாங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? நான் என் பேர் ஹீரா. நாங்க கேகே நகர்ல இருந்து வரேன். அம்மா வீடு வந்து தாம்பரம்ல இருக்கு. ஓகே. ஹாய் மம்மி, உங்க பேரு? ஹாய், ஐ எம் உமா தேவி. என்ன டப்பு 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 நடிக்கிறீங்க? பயங்கர கியூட்டா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி ரைம்ஸ் சொல்ற மாதிரி அழகா சொல்றாங்க. நீங்க தாம்பரம்ல இருந்து வரீங்களா? இல்ல இந்த சம்மர் ஷாப்பிங்கா? ஆமா, கலக்கிட்டு இருக்கேன் போலயே. கிட்டத்தட்ட ஒரு 60 பை வச்சிருக்காங்க கீழே, பிரேமு கீழே. வைத்தறிச்சல். ஓகேவா? சூப்பர். எபிசோட் கொஸ்டின் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே இந்த ஒரு விஷயம் எனக்கு வரவே வராது, இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாளாவது அதை பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க ட்ரை பண்ற விஷயம் என்னது? தேவையில்லாம தேர் இழுத்து தெருவுல விடுறானே. சின்ன வயசுல இருந்தே அம்மா பேச்சு கேட்கல. அப்படியா? ஆமா, அது வரவே வராதா? அப்படியாமா? ஆமா, எது சொல்றோமோ அதுக்கு உல்டாவா செய்வா. நிஜமாவா? அப்படியா? ஆமா. என்ன, நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எக்ஸாம்பிள் என்ன? நான் சொல்லுவேன், ஸ்பூன் எடுத்துட்டு போ, கீழே போட்டு போறேன்னு சொல்லுவேன், கரெக்டா கீழே போட்டுருவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, எங்க சொல்லுங்க.
நான் சொல்லிட்டே இருப்பேன், பத்திரம் பால் கையில இருக்கு, கீழே விழுந்துற போது அப்படின்னு சொல்லுவேன். பாலை தூக்கி போட்டுருவாங்க. கரெக்டா போட்டுருவா. கல்யாணம் ஆகி ஒரு 7 years ஆக போகுது. இன்னமும் நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், அம்மா பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் கேட்கல. ஹஸ்பண்ட் பேச்சை கூட கேட்கறேன், ஆனா அம்மா பேச்சை இன்னும் கேட்க இந்த முடியல. இடம் தான் வந்து ட்விஸ்ட். ஓகேவா, அம்மா பேச்சை கேட்கல அப்படின்றது வந்து யுனிவர்சல். பட் பாருங்க, ஹஸ்பண்ட் பேச்சையாவது நான் கேட்கறேன். இப்ப அவர் சொல்றதெல்லாம் ஆடுறா, ஆனா நம்ம பேச்சு அப்படி இந்த காதுல வாங்கி அந்த காதுல. ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ. என்னப்பா சொல்ற? இல்லங்க, நம்மளுக்கு 60 years ஆனா கூட நம்மளும் அப்படிதான் இருப்போம், நம்ம பசங்களும் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி அம்மா பாண்டிங் அது ஓகே. இப்போ நீங்க சொல்றத கேட்பாங்களா அம்மா? அது எப்படி அவங்க சொல்றத நம்ம கேட்கல, நம்ம சொல்றத அவங்க கேட்பாங்களா? இத விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. ஓகே. சோ உங்களுக்கு பயங்கர மெமரியான ஒரு விஷயம் அவங்க கிட்ட சின்ன வயசுல இவங்க சேட்டை பண்ணது? சேட்டை பண்ணது என்னன்னா, தேனாம்பேட்டையில ஒரு ஹோட்டல் இருக்கு. இவ ஒரு 1.5 years இருக்கும். ஆக்சுவலி ஏபிசிடிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பஸ் வந்து சிக்னல்ல நிக்குது. இவன் பார்த்துட்டு ஏச் ஓ அப்படின்னா, திடீர்னு ஹோட்டல் அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக்கு. அடடா, 1.5 வயசுல நம்ம பிள்ளை நல்லா ஃபுல்லா படிக்கிறாள். அப்புறம் எப்படி ஹோட்டல் படிச்சேன்னா, நான் எங்க படிச்ச, கீழே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதை பார்த்து சொன்னேன் அப்படின்னா. டக்கராகுதுக்கா, ஏமாத்திருக்காங்க. ஓகே, சூப்பருங்க. கியூட் மாம் அண்ட் டாட்டர் வந்து நாங்க வந்து பார்த்துருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்க பேர், எங்கேருந்து வரீங்க? கௌஷிகா, ஐம் ஃப்ரம் சென்னை. சூப்பருங்க. ராஜலக்ஷ்மி, நானும் சென்னை தான். சூப்பருங்க. உங்களுக்கு பயங்கரமா அந்த தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடா இருக்கிற ஹேபிட் இருக்கு. சம்மர் எதிர வச்சிருக்காங்க, 2 லிட்டர் கேன் வச்சிருக்காங்க அழகா. ஆப்வியஸ்லி 2 பேருக்கும் தேவை இல்லையா? ஆமா, எல்லாருக்குமே தேவைங்க. மெசேஜா சொல்றேன், கன்வே பண்றேன். பிள்ளைன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெக்கணும் சார். இன்ஸ்பயர் பண்ணி நீங்க வந்து நீங்களும் இந்த சம்மர்ல தண்ணி குடிக்கணும்னு சொல்லிக்கிறேன். எஸ். ஸோ என்னென்ன எபிசோட் கொஸ்டின் என்ன, நான் சின்ன வயசுலேருந்து இந்த விஷயம் மட்டும் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது, இருந்தாலும் நான் இப்போ எப்படியாச்சும் கற்றுக்கிட்டு இதை பண்ணிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிற விஷயம் உங்களுக்கு என்னது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து குக்கிங் வராது. So I just want to try it. இப்போதான் நான் மினிமம் பண்ணதே வந்து லைட்டா தோசை ஊத்துவேன், லைட்டா மேகி செய்வேன், அது இப்போதான் கத்துக்கிட்டது. சோ இன்னுமே ஒரு ரைஸ் செய்யறதே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். நிஜமாவா? சீரியஸ்லிங்க, ஏன்னா 2 minutes மேகி 2 minutesல வராது. அதனால ப்ராப்பரா செய்ய கத்துக்கிட்டதெல்லாம் இப்போதான். ரைஸ், சாம்பார் அதெல்லாம் இனிமே கத்துக்கிட்டேன். ஓகே, உங்க ட்ரீம் டிஷ்னா என்ன? இதை நான் செஞ்சுட்டேன்னா மாஸ் தான் நான் அப்படின்னு எல்லா ஃபேமிலிக்கு என் கையால சமைச்சு. ரொம்ப தப்புங்க. அதான் என்ன ஒன் பர்டிகுலர் டிஷ்? இது ஒண்ணு பிரியாணியா? இதை செஞ்சுட்டா மாஸ் அப்படின்றீங்க? ஏன்னா ஆப்வியஸ்லி, ஏன்னா இப்போ நிறைய பேர் பிரியாணி செய்ய கத்துப்பாங்க, பட் இன்னுமே வந்து குழஞ்சிரும், லைட்டா உப்பு ஜாஸ்தி ஆயிரும், நிறைய இருக்கு. ஸோ பக்காவான ஒரு பிரியாணி வந்து மேகில ஆரம்பிச்சிருக்கீங்க உங்க பயணத்தை. இந்த டிசம்பருக்குள்ள நீங்க பண்றீங்க. ஐ லைக் யூ. நானும் அதே மாதிரி தான் பேக்கிங் பண்ண தெரியும்னு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கேன். உங்களையும் ஏமாத்திட்டு நானே கேக் செஞ்சு நானே நல்லா இருக்கேன் நிறைய சாப்பிட்டு வச்சிருக்கேன். அதனால பேக்கிங் இப்போ கத்துட்டு இனிமே ஒழுங்கா பண்ண போறேன். இனிமே பண்ண போறீங்க. ஓகே, எங்களுக்கு பண்ணி கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க, எல்லாம் நல்லா பிரியாணி தருவாங்க, நான் கேக் பண்ணி தரேன். எவ்வளவு அழகா சொல்றாங்க. இவங்க நல்லா சமைப்பாங்க, ஆனா எனக்கு கொஞ்சம் வராது. ஆனா பேக்கிங் வந்து நான் இப்பதான் கேக்குறேன். பட் டெசர்ட்ஸ்மே ஷில் டு ஹர் பெஸ்ட். சூப்பருங்க. டன். ஆகே தெரியுது, ஃபுல் ப்ரொஃபஷனலா இருக்காங்க. நேயர்களே, இன்னைக்கு இளமை இதோ எபிசோடு உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு வந்து நாங்க நம்புறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபன் ஃபில்டு இளமை இதோ எபிசோட் மூலமாக அடுத்த சண்டே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமுதுரை.